மனுஷனால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது என்று கர்த்தர் தெரிந்திருந்தோம். ஏன் மனுஷனிடத்தில் கொடுத்தாருன்னா, எனக்கு தெரிந்த 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, மனுஷன் கடவுளை விட தன்னை உயர்த்தி விடக்கூடாது. கடவுளை விட நம்ம மேலானவர் என்று அவன் சிந்தித்து விடக்கூடாது. அவன் கடவுள் என்று சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் தான் கடவுள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இதை கடைபிடிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால கடைபிடிக்க முடியாது. அப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிடும், தாங்கள் கடவுள் இல்லை, கடவுளோட மேலானவர்கள் இல்லை, நம்மளை பற்றி தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட முதல் காரணம் என்னன்னா, மனுஷன் கடவுளை விட தன்னை உயர்த்தி விடக்கூடாது என்பதற்காக. 2வது, நியாயப்பிரமாணம் ஏன் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அவன் புரிந்து கொள்ளும் என்பதற்காக. அவன் தன்னாலே ரட்சித்து கொள்ள முடியாது அப்படின்றத காண்பிக்கும்படியாக அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை, இயேசு தேவை அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யாத்திராகமம் 20 தான் அந்த நியாயப்பிரமாணம் எழுதப்படுது. அப்போது அந்த 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலிகளும் எழுதப்பட்டிருக்கு. அப்போது நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷனால் கடைபிடிக்க முடியும்னா பலிகள் எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவ நிவாரண பலி. அப்போது அந்த காலத்தில் ஒரு ஆட்டை பலியிட்டு அவங்க பாவ நிவர்த்தியை செய்து கொள்வார்கள். ஏன் அந்த பாவ நிவர்த்தி அங்கே எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை யாராலையும் கடைபிடிக்க முடியாது. அந்த பாவ நிவாரண பலி, ஆடுகளை பலியிடுறாங்க பாருங்க, அது இயேசுவோடைய முன் அடையாளமாக அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு மரிக்கிறது. அதுவும் பழுதற்ற ஆடு, மாசற்ற ஆடு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு ஆடாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்காக, நமக்கு ஒரு இரட்சகர் தேவைன்றதுக்காகத்தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதை நம்ம கடைபிடிக்க முடியாதவர்களாக ஆகும்போது நம் பாவத்துக்கு ஒரு சொல்யூஷன் யாரால் கொடுக்க முடியும்? நமக்கு கொடுத்துக்க முடியாது என்பதனால நாம் இரட்சகரை தேடுவோம். அந்த இரட்சகர் இயேசு ஒருவர் தான். அப்போது அந்த ரட்சிப்பை நம்ம அடைவோம், தேடுவோம் அப்படின்றதுக்காகத்தான் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்குது, ஆனால் கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் இரட்சகர் இருக்கிறார். அதுதான் ஸ்பெஷலு. பிரைஸ் தி லார்ட். காட்